டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். மிக சிறப்பாக ஊழல் மாநகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய தொல்லியல் கழகத்தினுடைய தலைவர் திருமதி மங்கையர்கரசி அவர்களே, இந்த விழாவில் பங்கேற்று முன்னிலை வகித்து இந்த விழாவிற்கு மாபெரும் சிறப்பினை அளித்து இங்கே வருகை தந்து இந்த விழாவிற்கு நிறைவுரை வழங்க இருக்கக்கூடிய பேராசிரியர், தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த தொல்லியல் அறிஞர், அவருடைய சமகாலத்தில் நாமும் வாழ்கிறோம் என்கின்ற பெருமையை தொல்லியல் மீது ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய மனதிலும் விதைக்கக்கூடிய பேராளுமை மிக்க சான்றோர் பெருமகன் நம் அனைவருடைய பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் ஐயா சுப்பாராயன் அவர்களே, இந்த இனிய விழாவில் நம் அனைவராலும் இங்கே பாராட்டினை பெற்றிருக்கக்கூடியவர், தொல்லியலில் குறிப்பாக கல்வெட்டியலில் ஆழங்கால்பட்டு அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக தன்னுடைய சீரிய பங்களிப்பினை இந்த துறைக்கு தந்து துறைக்கு மாபெரும் கொடையாக அமைந்திருக்கக்கூடிய தொல்லியல் அறிஞர் மரியாதைக்குரிய நம்முடைய ராஜகோபால் சார் அவர்களே, அவரோடு இணைந்து மேடையை அலங்கரித்திருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய அம்மையார், அவருடைய அன்பு துணைவியார் திருமதி பவானி அவர்களே, என்னுடைய மதிப்பிற்குரிய பாண்டிய நாட்டு வரலாற்று பிரிவினுடைய ஆய்வு மையத்தினுடைய செயலாளர் சாந்தலிங்கம் சார் அவர்களே, அனைவரையும் அன்போடு வரவேற்றிருக்கக்கூடிய தொல்லியல் கழகத்தின் செயலாளர் செல்வகுமார் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தொல்லியல் கழகத்தின் நிர்வாகிகளே, தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, தொல்லியல் ஆர்வலர்களே, தொல்லியல் துறையிலே பணியாற்றி பங்களிப்பினை செலுத்தி தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அலுவலர் பெருமக்களே, பத்திரிகை தொலைக்காட்சி துறை நண்பர்களே, வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய சார்பிலும் நான் சார்ந்திருக்கக்கூடிய பாண்டிய நாட்டு வரலாற்று ஆய்வு மையத்தின் சார்பிலும் என்னுடைய இருகரம் கூப்பிய காலை வணக்கத்தை நன்றியோடு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். மிகச்சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நீண்ட நேரம் உங்களோடு இருந்து உரையாடி உறவாடி மகிழ்ந்து இங்கே தெரிவிக்கப்படக்கூடிய பல்வேறு அரிய கருத்துக்களிலே நானும் உள்ளத்தை பறிகொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அமையும் என்று நான் கருதுகின்ற வேளையில் தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகளால் நான் நீண்ட நேரம் இங்கே இருந்து உங்களோடு அளவலாவை மகிழக்கூடிய வாய்ப்பை இழந்தவனாக இருந்தாலும் நம்முடைய சாந்தலிங்கம் சார் அவர்கள் பேசுகிற போது ஒன்றை சொன்னார்கள். அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த விழாவில் கொஞ்ச நேரம்தான் இருப்பார், நிறைய நேரம் அவர் இருக்க முடியாது என்று அவர் சொன்னார்கள். தொல்லியல் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையிலும் இல்லாமல் நிதியமைச்சராகவும் இருக்கக்கூடிய காரணத்தால் நிதியமைச்சர் ஏதாவது ஒன்றை குறைக்க வேண்டிய நிலையில் எப்போதும் இருப்பார். ஒரு காலத்திலே உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், தமிழ்நாடு அரசினுடைய நிதி அறிக்கையில் பட்ஜெட்டில் ஏதாவது துண்டு விழுந்தால் உடனடியாக கை வைக்கக்கூடிய துறை தொல்லியல் துறையாக ஒரு காலத்திலே இருந்த உண்மையே இங்கே உங்களிலே பலருக்கும் தெரியும் என்பதை நான் அறிவேன். ஆனால் அந்த காலங்கள் மாறி நிதியமைச்சரும் தொல்லியல் அமைச்சரும் ஒருங்கே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்ற காரணத்தால் நான் நேரத்தை வேண்டுமானாலும் குறைத்துக் கொள்ள தயாராக இருப்பேனே ஒழிய
இந்த துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை குறைத்துக் கொள்ள தயார் இல்லாத ஒரு நிதியமைச்சராக தொழில் அமைச்சராக நான் இருப்பேன் என்கின்ற உறுதிமொழியை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நம்முடைய மதிப்பிற்குரிய பேராசிரியர் ஐயா சுப்பாராயர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஒரு 4 ஆண்டு காலத்தில் இந்த துறையில் ஒரு மாபெரும் மறுமலர்ச்சி உருவாகியிருக்கிறது. அந்த மறுமலர்ச்சி என்பது ஏதோ அரசாங்கம் மேற்கொண்டிருக்கக்கூடிய அகழ்வாய்வுகளால் மட்டுமோ அல்லது அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய அருங்காட்சியங்களால் மட்டுமோ அது உருவாகிவிட்டதாக நான் கருதிட மாட்டேன். இந்த உணர்வு, தொல்லியல் மீதான ஆர்வம், இந்த துறையின் மீதான ஆர்வம், புதிய கண்டுபிடிப்புகளை வெளிக்கொணர வேண்டும், அவற்றை ஆவணப்படுத்த வேண்டும் என்கின்ற முயற்சிகள், முன்னெடுப்புகள் மிக குறிப்பாக இளைய சமுதாயத்தில் இன்றைக்கு எழுந்திருக்கிறது. அதுவும் நான் அறிந்த வகையில் ஏறத்தால் ஒரு 10-15 வருடங்களுக்கு பின்னோக்கி கூட நீங்கள் செல்வீர்கள் என்று சொன்னால் 2010க்கு பிறகு கூட அந்த ஆர்வம் தழை தோங்கி எல்லா மட்டங்களிலும் வந்து அது சமூக வலைதளங்களில் துவங்கி பல்வேறு வரலாற்று குழுக்கள் உருவாகி அவர்கள் சுய ஆர்வத்தினுடைய அடிப்படையில் பல இடங்களுக்கும் சென்று செய்திகளை சேகரித்து ஒரு மாபெரும் ஒரு புரட்சியை, மறுமலர்ச்சியை இந்த துறைக்கு உருவாக்கி இருக்கக்கூடிய பெருமை எனக்கு எதிரே உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்களில் பலருக்கும், மிக பலருக்கும் இருக்கிறது என்பதை நான் இங்கே நன்றியோடும் மகிழ்ச்சியோடும் குறிப்பிட விரும்புகிறேன். காரணம், அரசாங்கம் சில காரியங்களை செய்யலாம். அகழ்வாய்வுகளுக்கு ஒவ்வொரு வருடமும் 5 கோடி ரூபாய் கொடுத்து கொண்டு வந்தோம். இப்போது அதை 7 கோடி ரூபாயாக கொடுக்கலாம் என்று உயர்த்தி தந்திருக்கிறோம். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்றால், அதை பலரும் சொன்னார்கள், நீங்கள் இருக்கும்போது அதை 10 கோடி ரூபாயாக கொடுத்து விட வேண்டும் என்று. நாங்கள் சொல்வோம், அகழ்வாய்வு மட்டும் இந்த துறையினுடைய முழு நேர பணி அல்ல. அகழ்வாய்வுக்கு இணையான முக்கியத்துவம் கல்வெட்டியலுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அகழ்வாய்வுகளுக்கு இணையான முக்கியத்துவம் அருங்காட்சியகங்களுக்கு தரப்பட வேண்டும், நாணயவியல் துறைக்கு தரப்பட வேண்டும். அதேபோல பல்வேறு கல்வெட்டுக்களை நாம் ஆவணப்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவேதான் இந்த முறை கூட நாம் சட்டமன்றத்தில் நான் அறிவித்தோம், தமிழ்நாட்டிலே கல்வெட்டுக்களை, கல்வெட்டிலே புதிய கண்டுபிடிப்புகளை, நாம் இதில் அடைந்திருக்கக்கூடிய உயரங்களை அனைவருக்கும் தெரிவிக்கக்கூடிய வகையில் ஒரு தேசிய கருத்தரங்கம் தமிழ்நாட்டிலே மிக விரைவிலே நாம் நடத்த இருக்கிறோம். 30 லட்சம் ரூபாய் செலவில் கல்வெட்டியலுக்காக மாற்றம். அதேபோல் நாணயவியலிலே பணியாற்றி இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு விருதுகள் வழங்கக்கூடிய திட்டம் நான் நிறைய பார்க்கிறேன். பல இடங்களிலே பார்த்தேன் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் புதிய கண்டுபிடிப்புகளை எல்லா இடங்களிலும் பார்த்து நிறைய பேர் போய் பார்க்குறாங்க. பலரால் அப்படி இன்அக்சசிபிள் பிளேசஸ் கூட போய் ரிஸ்க் எடுத்துட்டு போறாங்க. பல இடங்களிலே பாறை ஓவியங்களை கண்டுபிடிக்கிறார்கள். லூஸ் கல்ச்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆங்காங்கே சிதறி கிடக்கக்கூடிய சிற்பங்களை கண்டுபிடிக்கிறார்கள். அதை இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை புதிதாக வருகிறார்கள், மடைகளில் அடைகிறார்கள், கண்மாய்களிலே போய் பார்க்கிறார்கள். இவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு தகவல்கள் ஆவணத்தை நாம் வெளியிடுகிறோம். தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் இந்த முயற்சிகளை ஊக்குவிக்க வேண்டும். அவற்றையெல்லாம் தொகுத்து இப்போது நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவணத்தை உருவாக்க வேண்டும். உலகத்தமிழ் சங்கத்தில் கல்வெட்டுக்கென்றே நாம் தனியாக ஒரு மியூசியம், கல்வெட்டுக்கென்றே உண்டான திருமலை நாயக்கர் மகாலிலே ஒரு தீமாட்டிக் மியூசியம் ஒன்றை நாம் ஒரு காலகட்டத்தில் அமைத்தோம். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழலில் மிக விரிவாக்கி பல்வேறு கல்வெட்டுகள், பல்வேறு எப்படி நம்முடைய கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய எழுத்து முறை மாறி வந்திருக்கிறது என்பதையெல்லாம் இன்றைய சூழ்நிலையை விளக்கக்கூடிய அளவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒரு சிறப்பான காட்சிக்கூடம், அருங்காட்சியகம் உலகத்தமிழ் சங்கத்திலே உருவாக்கப்பட வேண்டும் என்கிற அறிவிப்பையும் நாங்கள் இந்த முறை வெளியிட்டிருக்கிறோம் என்று சொன்னால், அகழ்வாய்வுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் இதனுடைய இதர பிற துறைகளுக்கு நாங்கள் நிச்சயமாக கொடுக்க வேண்டும். காரணம், அந்த கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கிறது. நம்முடைய பேராசிரியர் போன்றவர்கள் பல முறை அதை என்னிடத்திலே கூட அதை வலியுறுத்தியிருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இடத்திலே தெரிவிப்பேன். கல்வெட்டியலாக இருந்தாலும் அகழ்வாய்வுகளாக இருந்தாலும் துறையினுடைய பெயரை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆர்கியாலஜி என்பது ஆர்கியாலஜி அண்ட் மியூசியாலஜி என்று இன்றைக்கு மாறி இருக்கிறது. எல்லா விதமான மாற்றங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய துறை இருக்கிறது. அந்த துறையிலே மிக அற்புதமான பங்களிப்பை செலுத்தி இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரோடும் நான் பழகி இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. நீங்கள் விதைத்த விதை, நீங்கள் காட்டிய வழியிலே இன்றைக்கு ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் அதை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது.
அவர்களிலே பலர் உங்களுடைய ஆலோசனைகளை பெற்று வருகிறார்கள். அதில் மிக குறிப்பிடத்தக்க ஒருவராக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் மேடையிலே நம்முடைய கதாநாயகராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா நம்முடைய ராஜகோபால் சார். எந்த நேரத்தில் யார் போய் உதவி கேட்டாலும் இந்த நேரங்காலம் பார்க்காமல் என்று சொல்வார்களே, அதை போல அவர் பெரியார் இவர் சிறியார் என்கின்ற பாகுபாடு இல்லாமல், இவர் அறிஞர் இவர் இப்போதுதான் வந்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இவர் இளைஞர் என்கின்ற அந்த பாகுபாடு இல்லாமல் யார் தன்னிடத்திலே எந்த உதவியை கேட்டிருந்தாலும் தன்னுடைய அறிவுத்திறத்தால் உடனடியாக அவர்களுக்கு தேவையான தகவல்களை கொடுக்கக்கூடிய வகையிலே மிகச்சிறப்பாக இன்றைக்கும் உழைத்துக் கொண்டு இன்றைக்கும் தன்னுடைய அறிவு கொடையினை இந்த சமுதாயத்துக்கு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமகன் நம்முடைய ராஜகோபால் ஐயா அவர்கள். ஒருவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சுருக்கமாக சொல்வார். அவர் 100லே ஒருவர் என்று ஒரு சொலவடையாக சொல்வார். ராஜகோபால் சார் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஒரு 100லே ஒருவர் அல்ல, அவர் 500லே ஒருவர் என்று சொல்லலாம். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டும் என்றால், தொல்லியல் பாஷையிலே சொல்ல வேண்டும் என்றால் அவர் 1500லே ஒருவர் என்று நான் அவரை சொல்லலாம். எனவே அதை குறிக்கக்கூடிய வகையில் அவரை பாராட்டக்கூடிய இந்த மலர், அந்த மலருக்கும் 1000 என்கின்ற பெயராலேயே அதை வைத்து அவரை வாழ்த்தக்கூடிய அவருடைய பங்களிப்பை போற்றக்கூடிய இந்த விழாவில் அவரை கௌரவிக்கக்கூடிய வகையில் இந்த மலரை நாம் வெளியிட்டிருக்கிறோம். அந்த மலரை நேற்று நான் முழுமையாக பார்த்துக் கொண்டிருக்கிற போது அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டுரைகள் எவ்வளவு பேர் எழுதியிருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய புத்தகம் வந்திருக்கிறது என்பதை பார்க்கும் போது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அத்தனை பேரும் ஆர்வமாக தந்திருக்கிறீர்கள். 4 பக்கம் 5 பக்கம் என்று உங்களுடைய கண்டுபிடிப்புகள், புதிய கண்டுபிடிப்புகள், ஒவ்வொரு செய்தியும். சாந்தலிங்க சார்ட்ட நான் பேசிட்டு கேட்டேன், இதை எப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னு. இதை எதை எடுத்துக்கொள்வது எதை விடுவது என்பது எடிட்டருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக வந்தது. காரணம், மிகப்பெரிய நூலாக வந்தால் மிகப்பெரிய அளவில் இது வந்துவிடும். ஆனால் எடிட் பண்ணவும் வேண்டும். சில இடங்களிலே கட்டுரைகளுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டியிருக்கும். ஆனால் எதை எடுப்பது எதை விடுப்பது என்கின்ற அந்த குழப்பத்திலே நாங்கள் மூழ்கிவிட்டோம் என்று கூட சொன்னார். அப்படி ஒருவரும் நன்முத்துக்களாக நாம் போற்றி நம்முடைய வீட்டிலே வைத்து இன்றைக்கும் நாம் ஒரு ரெஃபரன்ஸ் புக்காக வைக்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு எங்கும் இருக்கக்கூடிய தொல்லியல் துறை சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு தகவல்கள் அடங்கியிருக்கக்கூடிய மாபெரும் பொக்கிஷமாக இந்த நூல் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது அவருடைய இந்த வாழ்த்தரங்கத்திலே வெளியிடப்படுவது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. எனவே உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களோடு, பெருமக்களுடைய வாழ்த்துக்களோடு, அறிஞர்களுடைய வாழ்த்துக்களோடு நான் நம்முடைய ராஜகோபால் சார் அவர்களை, நான் அவருடைய வயதில் மிக மிக இளையவன் என்றாலும் கூட பல்லாண்டு பல்லாண்டு 1000 ஆண்டு என்று இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை பெரியாழ்வார் பாடுகிற போது அவர் பெருமாளாக இருந்தாலும் இவர் ஆழ்வாக இருந்தாலும் அவர் எப்படி பெருமாளுக்கே பல்லாண்டு பாடினாரோ அந்த வாய்ப்பை ஒரு ஆழ்வார் இறைவனுக்கு இருக்கக்கூடிய பல்லாண்டு பாடக்கூடிய வாய்ப்பை அவர் எடுத்துக்கொண்டாரோ அதே போல அவர் பெரியவர், மூதறிஞர், நம்ம எல்லாம் வழிநடத்தக்கூடியவர் என்றாலும் இங்கே வந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு நாம் எப்படி நம் உளப்பூர்வமாக நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுகிறோமோ அதே போல நானும் உங்களோடு இணைந்து உளப்பூர்வமான மனமகிழ்ச்சியோடு வாழ்த்துக்களை பல்லாண்டு பல்லாண்டு 1000 ஆண்டு பல்லாண்ட நின்றோள் மணிவண்ணா என் சேவடி செவி திருக்காப்பு என்று பெரியாழ்வார் திருக்காப்பு செய்ததைப் போல நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு 1000 ஆண்டு வாழ்ந்து இந்த துறைக்கும் இந்த துறையினுடைய இளைஞருக்கும் நீங்கள் பாதுகாப்பிட வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து தொல்லியல் கழக இந்த விழாவிற்கு தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என் மனமார்ந்த வணக்கங்களையும் நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்து உங்களோடு இணைந்து பணியாற்றுவதில் நான் எப்போதும் பெருமகிழ்ச்சி கொள்வேன் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.